ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? ஹாப்பி டு see you again. இன்றைக்கி நாம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஷூ ரேக். ஏற்கனவே ஒரு ஷூ ரேக் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை எப்படி அசெம்பிள் பண்ணுறதுங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட் நாம் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். சின்ன சின்ன ஸ்டீல் ராட்ஸ் இதில் வச்சுருக்காங்க. அதாவது ஸ்மால் பைப்ஸ் தான். 2.5 feet ஹைட் இருக்கும். ஸ்டீல் பைப்பில் மேலே பவுடர் கோட்டட் பண்ணியிருக்காங்க. 60 நம்பர்ஸ் பைப்ஸ் இருக்குது. அதாவது லெங்க்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 feet இருக்கும். 60 நம்பர்ஸ் இருக்கும். இது கூடயே 1 feetல ஒரு 12 நம்பர்ஸ் ஸ்டீல் பைப் வச்சுருக்காங்க. கூடயே சப்போர்ட்ஸ், பிளாஸ்டிக் மோல்டட் சப்போர்ட்ஸ் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஒரு 8 நம்பர்ஸ் வந்து மோல்டட் சப்போர்ட்ஸ் வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக்கில் இருக்குது. இதுதாங்க இந்த பாக்ஸில் இருந்தது. இப்போ நாம் ஒன்றுனா கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதில் 12 நம்பர்ஸ் இருக்குது. அடுத்ததாக அந்த பெரிய பைப்பில் ஒரு 16 நம்பர்ஸ் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் சப்போர்ட்ஸ் ஒரு 8 நம்பர்ஸ் இருக்குது. இனிமேல் நாம் அசெம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். லெங்க்தி பைப்பை ஃபஸ்ட் அசெம்பிள் பண்ணணும். ஒவ்வொரு பிளாஸ்டிக் சப்போர்ட்லேயும் 4 ஹோல் இருக்குது. கரெக்டாக சீட் ஆக மாதிரி ஹோல் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் டைட்லே இது உள்ளே போயிடுது. கொஞ்சம் டைட் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்குது. ரொம்ப லூஸாக இல்லை, கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் சைட்லையும் இதே மாதிரி ஒரு சப்போர்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். லைட் ஃபோர்ஸில் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஈவன் தான் உட்டன் பீஸ் வச்சு நம்ம டைட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இது ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு ரேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதே போல் 3 ரேக் ரெடி பண்ணணும். டோட்டலாக 4 ரேக். இப்போ 4 ரேக்கையும் ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் ஒரு ரேக்குக்கு மேலே இன்னொரு ரேக் வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு இந்த 1 feet பைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட்ஸோட 4 கார்னர்லேயும் இந்த 1 feet பைப்பை இந்த 4 ஹோல்ஸ்லையும் வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த சப்போர்ட்ஸோட பாட்டத்துலேயும் 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது ஹேண்ட் டைட்டில் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஒரு உட்டன் பீஸ் யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உட்டன் பீஸ் இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட் ஃபோர்ஸில் இது ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடுது. ஹோல்ஸ்லாம் நீட்டாக இருக்குது. மோல்டட் பிளாஸ்டிக்னால கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஹேமரிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உட்டன் பீஸ் வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்டாண்ட் டேமேஜ் ஆகாது. ஸோ இப்போ சூப்பராக இந்த ஷூ ரேக்கை
ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். நல்ல ரிஜிட்டாக தான் இருக்குது. இந்த ஷூ ரேக்கை நான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். காஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 479 rupees. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்தீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பை, டேக் கேர்.